ஹலோ ஹால், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு திருச்செந்தூர் தான் போயிட்டுருக்கோம். திருச்செந்தூர் போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல நம்ம வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு குலதெய்வத்துக்கு விளக்கு வச்சுட்டு ஒரு 11 ரூபாவை சாமிக்கு முடிச்சு வச்சுட்டு நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே நல்லா சாமியை வேண்டிட்டு போங்க. அண்ட் நாங்கள் நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு நாம் எப்படி வந்தோம்னா பெங்களூர் மெஜஸ்டிக்லேருந்து தான் நம்மளுக்கு ட்ரெயின் அங்கேருந்து கிளம்பியும் 14 hours ட்ராவல் இருக்குது நம்மளுக்கு. மார்னிங் நம்ம தூத்துக்குடி ரீச் ஆகிடும். தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூருக்கு பஸ்ஸில் தான் நம்ம போய் ஆகணும். அது ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் இருக்கும். அங்கே வந்ததுக்கப்புறம் பஸ் ஸ்டாப்பில் நம்மளை நிறுத்திடுவாங்க. அங்கேருந்து நம்ம நடந்தும் போகலாம், இல்லைனா நம்ம அங்கேருந்து லோக்கல் ஆட்டோகளும் இருக்குது, அந்த ஆட்டோவில் நம்ம போய்க்கலாம். அங்கே போனதுக்கப்புறம் வேலை முருகப்பெருமானு சூரபத்மனை வதம் செஞ்சுட்டு கடலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய வேளால் உருவாக்குனது இந்த நாழிக்கிணறு. இந்த நாழிக்கிணறுல குளிக்கிறது ரொம்ப விசேஷமானதும் கூட. நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், முதல்ல நம்ம கடல்ல குளிக்கிறதா இல்லை நாழிக்கிணறுல குளிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல நம்ம எப்போவுமே கடல்ல குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் நாழிக்கிணறுல குளிச்சுட்டு நம்மளுடைய ஈரமான துணிகளை மட்டும் மாற்றிக்கின்னு நம்ம நேராக கோயிலுக்கு போயிடலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க, நாழிக்கிணறுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் கடல்ல குளிக்கிறீங்க. அந்த மாதிரியும் ஒரு சிலருக்கு டவுட் இருக்குது. ஆனால் முதல்ல நாழிக்கிணறுல குளிக்கக்கூடாது, கடலில் தான் குளிக்கணும். குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம நாழிக்கிணறுக்கு போகலாம். நாங்கள் போன நேரம் பார்த்தீங்கன்னா நாழிக்கிணறு ரொம்பவே காலியாக இருந்துச்சு, கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் கடலில் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் நாழிக்கிணறுல போய் குளிச்சுட்டு அப்படியே நம்ம நேராக சாமியை பார்க்க போயாச்சு. சாமி ஒரு 1/2 மணி நேரத்தில் தான் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். கூட்டமும் கம்மியாக இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தூண்டுகை விநாயகரை பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அதனால ஃபஸ்ட்டு தூண்டிகை விநாயகர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அங்கே போனதுக்கப்புறம் சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு தேங்காயும் உடச்சிட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம சுப்பிரமணிய சாமியை பார்க்கறதுக்கு நம்ம போயாச்சு. அங்கே நல்லபடியாக தரிசனம்லாம் ஆனதுக்கப்புறம் டைம் இருந்ததுனால நம்ம அங்கே பக்கத்துலேயே இருக்கிற வள்ளி குகை, முருகப்பெருமானை மணப்பதற்கு வள்ளி தவம் செய்த இடம்தான் இந்த வள்ளி குகை. இது வந்துட்டு மணல் மற்றும் பவளப்பாறைகளாலான பழமையான குடைவரை கோயிலாகும். இந்த கோயிலில் வந்துட்டு குழந்தை வரமும் அப்புறம் கல்யாணத்துக்கும் வீடு கட்டுறதுக்கும் இங்கே நம்ம தொட்டிலெல்லாம் கட்டியிருந்தோம்னா நடக்குன்றது ஒரு ஐதீகம். அதை முடிச்சுட்டு நம்ம பக்கத்துலேயே இருக்கிற தேவயானி யானையை பார்க்கறதுக்காக தான் நம்ம இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என் பையன்லாம் ஆசீர்வாதம் வாங்க போயிட்டான். எனக்கும் என் சின்ன பையனுக்கும் ரொம்ப பயமாயிருச்சு. இருந்தாலும் நம்மளை பார்த்துன்னு ஒரே குஷியாக தேவயானி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்க்கறதுக்கு நிஜமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் கிட்ட போக தான் பயமாக இருந்துச்சு நம்மளுக்கு. அதை முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேயே கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு தேவையான பிரசாதம்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே சாயங்காலம் பார்த்தீங்கன்னா தங்க தேர் வீதி உலா வந்துச்சு. அது பார்க்கறதுக்கே நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாயிருச்சு. நம்ம வந்த உடனே நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாகவும் பார்க்கறதுக்கு கிடச்சது, ரொம்ப ஹாப்பி. கூடவே தேவயானி யானையும் அங்கே கூட்டிகிட்டு போயின்னு இருந்தாங்க. இந்த தங்கத்தேர் பார்க்கறதுக்குள்ள ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த விளக்கெல்லாம் போட்டு பார்க்கறதுல ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் சில பேர் வந்துட்டு பால் குடமும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அங்கே எடுத்த சில பிக்ஸும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம கோயிலுக்கு வந்துட்டு சாப்பிடாம எப்படி போகிறது இல்லைங்களா? கண்டிப்பாக பிரசாதம் சாப்பிட்றதுக்காக க்யூவில் நின்று சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த கோயிலை நல்லா பார்த்துட்டு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.